வாசுகி லைஃப் ஸ்டைல் சேனலுக்கு வாங்க. இப்போ புரோட்டீன் அதிகம் சத்து நிறைந்த சோயாபீன் வச்சு ஒரு சுக்கா பண்ண போறோம். அதுக்கு சில இன்கிரீடியன்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். வறுத்து அரைச்சி மிக்சியில போட்டு அதை பொடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இந்த சோயாவை வெந்நில ஒரு 1/4 மணி நேரம் ஊற போடணும். ஊற போட்ட பிறகுதான் இதை டிஷ் பண்ண முடியும். இப்போ வெந்நில போட்டு ஊற போட்டுக்கலாம். இப்போ சில இன்கிரீடியன்ஸ் எல்லாம் ட்ரை ரோஸ்டா வறுத்துக்கலாம். அதுக்கு முழு மல்லி 1 டீஸ்பூன் சேர்த்திருக்கேன், 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், அதாவது சோம்பு, தேங்காய் காஞ்சது, கொப்பரை தேங்காய் கொஞ்சம் எடுத்திருக்கேன். இதை ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். மிதமான சூட்ல வறுத்துக்கணும், ரொம்ப கருகிடக்கூடாது. கருகினா கசப்பா இருக்கும் டேஸ்ட். நல்ல மனம் வர்ற அளவுக்கு வறுத்துக்கலாம். இப்ப நல்ல மனம் வந்து வறுபட்டுருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இதை வேற தட்டுல போட்டு ஆற வச்சு பொடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ சோயாபீன் சுக்கா பண்றதுக்காக கடாயில ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கடலை எண்ணெய் ஊற்றிக்கலாம். உளுந்தம்பருப்பு போட்டுக்கலாம், கடுகு சேர்த்துக்கலாம், கொஞ்சமா சோம்பு போட்டுக்குவோம். கடுகு பொரிஞ்ச உடனே சின்ன வெங்காயம் ஒரு 10-15 உருக்கி வச்சிருக்கேன், அது முழுசா போட்டுக்கலாம். மிதமான சூட்லயே வேக வைக்கணும். சின்ன வெங்காயம் பாதி வெந்துக்கிட்டு இருக்கும் போதே பல்லாரி வெங்காயம் ஒரு 1/2 வெங்காயம் நறுக்கி வச்சிருக்கேன் பொடிசா, அதை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது 1 டீஸ்பூன் சேர்த்திருக்கேன். பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். இதுலயே 1 டீஸ்பூன் வத்தல் பொடி, மஞ்சள் பொடி 1/4 டீஸ்பூன், மசாலா 1 டீஸ்பூன். இதை எல்லாமே இப்போ நல்லா வதக்கிக்கலாம். இந்த மசாலா நல்லா வதங்குறதுக்காக கொஞ்சமா ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். சோயாபீன் வெந்நில போட்டு ஊற வச்சு 15 நிமிஷம் ஊற வச்சிருக்கோம். இப்போ அது பெரிய பாலா இருந்ததுனால பாதி பாதியா கட் பண்ணியிருக்கேன், அதை இப்ப சேர்த்துக்கலாம். இந்த மசாலையே நல்லா வேகணும், ஒரு 5 நிமிஷம் வதக்கி விட்டுக்கலாம். இதுல உள்ள தண்ணியை பூரா நல்லா வாங்கிக்கிறோம். இது இதுலயே நல்லா வேக வச்சுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் வதக்கி விட்டுக்கலாம். இதுலயே 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ சிம்ல வச்சு ஒரு 3 நிமிஷம் வேக விட்டுக்கலாம். மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். திறந்து பார்க்கலாம். மசாலா எல்லாம் நல்லா பிடிச்சிருச்சு. அதுல இப்போ நம்ம வறுத்து ஆற வச்சு பொடி பண்ணி வச்சிருக்கோம்ல, அதுல ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். தேவைன்னா 2வது மீதி இருக்கிறத சேர்த்துக்கலாம். இருக்கிற சீர் பார்த்து. வெம்பையும் போட்டா மிளகு அதுல சேர்த்துருக்கோம், ரொம்ப காரமாயிரும், அதனால பார்த்து சேர்க்கணும். இதுக்கு இப்போ கடலை எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். சுக்காவுக்கு எண்ணெய் நிறைய இருந்தாதான் நல்லா டேஸ்டாவும் இருக்கும். எண்ணெய் காணல அப்படின்னா நம்ம சேர்த்துக்கலாம். இதை இப்போ 2 நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். நல்லா மசாலா எல்லாம் நல்லா பிடிக்கிற அளவுக்கு 2 நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சுட்டோம். இதுலயே மட்டன் மசாலா
1 டீஸ்பூன் தான் சேர்க்கிறேன், ரொம்ப சேர்த்துடக்கூடாது. எந்த பிராண்டா இருந்தாலும் பரவாயில்ல. மசாலெல்லாம் நல்லா இதுல பைண்டிங் ஆகிறதுக்காக 1 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை மாவு சேர்த்துக்கணும். இதை நல்லா கலக்கி விட்டுக்கலாம். சுக்கா சூப்பரா இருக்கு. இதுல கடைசியா மல்லிச்செடி போட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். இதுல கொஞ்சமா லெமன் பிழிஞ்சு வச்சுக்கலாம். சோயாபீன் சுக்கா பெர்ஃபெக்டா ரெடி ஆயிருக்கு. சூப்பரா இருக்கு. சாப்பிட்டு பார்த்தேன். புரோட்டீன் சத்து இதுல ரொம்ப இருக்கு. அதனால இத எல்லாருமே செய்து சாப்பிடலாம். அடிக்கடி மட்டன், சிக்கன் அதுல சுக்கா பண்ணா எப்படி இருக்குமோ அதே டேஸ்ட்ல இருக்கு. எந்தவித மாற்றமும் இல்லை. நீங்களும் சோயாவில் சுக்கா செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட்ஸ் கொடுங்க. செய்து பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் ஆன் பண்ணுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க.